வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு என்ன காணொளி? சமையல் காணொளி அண்டு இல்லை, ஆனால் சமையலுக்கு தேவையான காணொளி. அது சம்மந்தமாக தெரியலை, இப்போ தான் வந்த வேற ஆள். ஆனால் என்ன இருக்கணும் மேலே சுஜிக்குள்ளுக்கு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யார் கொண்டு வந்து சொல்லுவோம். இந்த இது வந்து இந்தியாவில் இருந்து தான் வந்தது. இப்போ தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறவங்களுக்கு யூடியூப் சேனல் வில்லேஜ் ஃபுட் சவாரியாண்டு அவைகள் நான் இந்தியா போகிற டைம் வந்து உண்மையிலேயே நல்லா ஹெல்ப் பண்ணி அவையண்ட வீட்டை ஊட்டி கொண்டு எல்லாம் வச்சு சாப்பாடெல்லாம் வந்து நல்ல வீடியோ காணொலியெல்லாம் தந்தவைகள். அப்போ அவைகள் வந்து எங்களுக்கு இதுக்குள்ளே சமையல் பாத்திரங்கள், அதுக்குரிய மசாலாக்கள், அப்படியான பொருட்கள் வந்து கொண்டு வந்துருக்கணும். உண்மையிலேயே அந்த பாத்திரமெல்லாம் இது சரியான பாரமாக கிடக்குது. இந்த பேக்கோட அப்படியே தந்தவைகள். நாங்கள் இப்போ என்ன உள்ளுக்கு இருக்குன்னு பார்ப்போம். நான் பார்த்துட்டேன், ஆனால் நானும் வந்து அந்த என்ன சொல்கிறது வடிவாய் பார்க்க இல்லை, நார்மலாக பார்த்துட்டேன். சுஜி இப்போ தான் பார்க்குது. பிறந்தோடனே என்ன நடக்குது? பெரிய சட்டி தான். ஆமாம், சட்டி என்ன இது நல்ல சட்டி ஏண்ணே பாரம் தானே? சரியான ஒரு பாரம். நெருப்பில் வைக்கலாம் தானே? இது நெருப்பில் வைக்கிற சட்டி தான். அதுதான் இந்த கேஜ் கூட பாரம். இப்போ சும்மா கரண்ட் அடுப்பில் வைக்கிறாண்டா பாரம் இல்லாமல் இருக்கும். இது வந்து நல்ல அந்த தணலில் அடுப்பு எரிச்சிட்டு இப்போ இந்த தணலில் விட நல்ல அந்த சமைக்கிறதுக்கு, அப்படி தணலில் விட்டு சமைக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு இப்படி சட்டியெல்லாம் நான் சமைக்கல ஒரு நாள். அதான் ஆனால் பார்க்க நல்ல வடிவாக இருக்கு, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. சரியான வெயிட். இரும்பு தான், கருகிறதன் மேலாம் குறைவாக இருக்கு. இது இரும்பு தானே? இரும்பு சட்டியல் தான் இது. நல்ல சட்டி, உண்மை நல்ல இப்படி சொல்ற விட்டு வீதியான சட்டி. எனக்கு வந்து சமையலுக்கு பிடிச்ச சட்டி இது. சட்டியலுக்கு விருப்பமா இருக்கு. இப்போ என்னன்னு சொல்றது, மீன் எல்லாம் நல்ல வடிவா இதை அப்படி போட்டுட்டு கிண்ட தேவையில்லை. அந்த கிண்டைக்கு வந்து உடையாது மீன்கள். சமைக்கலாம். இது உண்மையிலுமே சமையலுக்கு அந்த ஒரு பாத்திரம் தானே. அடுத்தது பாருங்க. அடுத்தது சட்டி. இதுண்ட பாரத்தை பாருங்க. இதுவும் சரியான பேரம். இந்த குட்டியெல்லாம் இரும்பிலே வச்சு ஒட்டி இருக்கு. இது நல்ல பேரமா இருக்கு இந்த சட்டி. எனக்கு இது புதுசுதான். இந்த சட்டியெல்லாம் பார்க்கறது புதுசுதான், பார்க்குறதே புதுசுதான். கையால் ரெண்டை தான் நான் தூக்கி பார்த்துருக்குறேன் உண்மையிலேயுமே. இது ஒரு சட்டி. அடுத்தது வந்து பாருங்க. இது தோசைக்கல். என்ன தோசை? நீங்க தோசைக்கல்னு சொல்றீங்க, நான் இதை அந்த மீன்கள் பொரிப்பினம் வச்சு கூடுதலாக தமிழ்நாட்டில் அங்கால பக்கம் தான் கூட கண்டிருக்கிறேன். இதில் வந்து அம்பொழிம்பு இதுக்குள்ளே எண்ணெயை விட்டால் அப்படியே கொஞ்சம் எண்ணெயை பரவி நிற்கும். அப்படியே மீன்களை வந்து அப்படியே வச்சு பொரிக்கலாம். இதெல்லாம் எனக்கு ஒரு நீண்ட நாள் கனவு. இப்படி ஒரு சட்டி ஒன்று தோசை சுட்டு கொள்ளலாம் தானே? தோசை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது பார்க்க. தட்டு இந்த தோசைக்கல் தட்டு மாதிரி தான் இருக்கு, அப்படியே வச்சுட்டு சுடலாம். இது அப்படி பாரு. இதுவும் நல்ல அப்படி பேரம் தானே. இது எல்லாம் இந்த எல்லாம் ஒரே அந்த இரும்பு சட்டியல் தான். என்ன நல்ல புடி, ஆனால் அந்த கை புடி பாருங்க, சுடாது. இப்போ எங்கட தோசைகளுக்கெல்லாம் சுடும் கை வந்து, இது சுடாது. இந்த மரப்பிடி ஓட்டுக்கக்கூடிய சுடாது. நல்லா இருக்குது. இதுக்கும் இது மூடி நல்லா இருக்குது, கணக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்களோ ஏன்னா இந்த பார்க்கவே இல்லை. அடுத்தது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து பாசுமதி அரிசி இருக்குது. 5 கிலோ கொண்டு வந்தவையில் அங்கே அவையல் சமைக்கிறேன்ட்டு 2.5 கிலோ நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து ஒரிஜினல் பாசுமதி அரிசி. நூடில்ஸ் மாதிரி இந்த இதில் ஒரு 2 இருக்கும். சரி, நான் இப்போ பார்ப்போமே. எடுத்து பாருங்க. கிட்ட காட்டுங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து இங்கே கிட்டத்தட்ட 1000 ரூபா அந்த மாதிரி சொன்ன. அங்கே 180 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ளேயே. அப்படி என்னாலும் 600 ரூபா 650 ரூபா முடியுமே. இப்போ நாங்கள் உள்ளுக்க இருக்கிற மசாலா ஐட்டங்களை பார்ப்போம். ஒன்றுண்டா இது பாருங்க, பிரியாணி பாருங்க. அங்கே இது வந்து நூடுல்ஸ், நல்ல நூடுல்ஸ் பேக்கெட். இது உண்மையிலுமே என்ன விலை? இது 140 கிராம் 30 ரூபா. என்ன என்ன நல்ல விலை குறைவு உண்மையிலேயுமே. என்ன பாருங்க இவ்வளோ நூடுல்ஸ். இது வந்து பருப்பு பொடி, பருப்பு சாதம் வந்து பருப்பு சாதப்பொடி. என்ன பருப்பு சமைக்க கீரை போட்டு வைக்கிறதா இல்லை பருப்புக்கு பதிலாக போட்டு வைக்கிறதான்னு தெரியல. என்ன செய்முறை, சூடான சாதத்தில் தேவையான அளவு கிருஷ்ணா பருப்பு பொடி சேர்த்து நெய் அல்லது நல்லெண்ணெய் கலந்து சாப்பிடுவோம். இது ஒன்றும் இல்லை, சும்மா சோத்தோட சுடு சோத்தோட நெய்யை முட்டி சாப்பிடுவோம். தேவையான அளவு பருப்பு பொடி, நெய் எல்லாட்டிக்கு நல்லெண்ணெய் கலந்து சாப்பிடட்டாங்க. இதை பாருங்க என்ன விலைன்னு பாருங்க. இது இதுவும் பாஸ்டா நூடுல்ஸ் ஆப்பிள் ஃப்ளேவர் கூட 20 ரூபா. என்ன 200 300 ரூபா வேணும். 250 ரூபா, 1/4 கிலோ 20 ரூபா. இதுவும் அதே தான், 20 ரூபா தான். அதே இதுதான். அது வந்து இது வந்து டிசைன் வேறு பார்த்தீங்களா? என்ன
வேல் விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் நாங்கள் பெரும்பாலும் நூடுல்ஸ் இப்படி நூடுல்ஸ் வாங்கி கொடுக்குறது குறைவில்லை, வாங்கி கொடுக்குறதே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த பிஸ்கெட் பேக்கெட் 10 ரூபா. ஓ உண்மையிலே தானேண்ணா. கோல்டு மால் பிஸ்கெட் இது நல்ல அந்த உரைப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கு. அடுத்து இதுவும் வந்து இந்த இது வந்து பாஸ்டா டொமேட்டோஸ் அந்த ஃப்ளேவரில் இருக்குது, தக்காளி பழ சுவையோட அந்த நூடுல்ஸ். இதுவும் வந்து இது என்ன விட 35 ரூபா. அந்த ஆஃபர் ப்ரைஸ் 30 ரூபாய்க்கு கொடுக்கணும். அடுத்த இது பார்த்தீங்கன்னா மல்லிப்பொடி. இதெல்லாம் இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். அங்கே இப்போ இங்கே வந்து நாங்கள் மிளகாத்தூள் கறித்தூளை வந்து எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம். அங்கே வந்து தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். மல்லிப்பொடி மிளகு பொடி தனித்தனியாக தான் அரைச்சி வச்சு கறிக்கு சேர்த்துக்கொள்கிறது. இது வந்து 100 கிராம் உண்மையிலேயுமே 28 ரூபா தான் போட்டிருக்கு காசு. அதுதான் நல்ல மேலே உண்மையிலேயுமே. இது நூடுல்ஸ் 58 ரூபா. 58 ரூபா நூடுல்ஸ் பார்த்தீங்களா? ஓ நூடுல்ஸ் எல்லாம் நான் பார்த்த அளவில் இந்த பெரும்பாலும் இதுகளில் வந்துருக்கிற எல்லாமே இது வந்து தனி மிளகாய் தூள் 20 ரூபா 100 கிராம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 140 ரூபா 120 ரூபா வரை தனி மிளகாய் தூள். ஆனால் இது வந்து ஒரு நிறம் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எங்கன்னா நல்ல சிவப்பாக இருக்கிறது நிறம் தனி மிளகாய் தூள். இது கொஞ்சம் அந்த ஒரேஞ்ச் கலர் மாதிரி இருக்குது. அப்படி இருக்குண்டு. அடுத்தது இந்த பவுடர். இதில் என்ன பவுடர்னு தெரியலையா? இது ஷாப்பிங் மால். இது என்ன பவுடர்னு தெரியல. ஆனால் மஞ்சள் மாதிரியும் இருக்குது. ஆனால் மஞ்சள் வந்து கொஞ்சம் கலர் பிடிக்க இருக்குது. பார்ப்போம் என்னென்னு உடைச்சி பார்த்தா வாசம் தெரியும். சும்மா தெரியல வாசம் என்னென்னு. ஆனால் பெரிய அளவில் ஒன்றும் மெழுதே இல்லை, இதில் போட இல்லை. சரி பார்ப்போம். இது என்ன இதில் பாருங்க 4 சவுக்காரம் 48 ரூபா. 4 சவுக்காரம் 48 ரூபா. என்ன இது வந்து ஆச்சி. இது வந்து நச்சீரகத்தூள், இது மிளகுத்தூள் எல்லாம் பக்கெட்டுகளில் இருக்கு. என்ன இது வந்து காஷ்மீர் 100 கிராம். இது காஷ்மீர் மிளகு. அந்த காஷ்மீர் மிளகுத்தூள்னு சொல்கிறது தான் நல்ல அந்த சிவப்பாக இருக்குது. காஷ்மீர் இது வந்து காரம் குறைவாம், சிவப்பு கூட வரும். சிவப்பு கூட இருக்குது. நான் அந்த டிவியில் பார்த்துருக்கேன் காஷ்மீர் மிளகாத்தூள். இது வந்து சிக்கன் கபாப் 65 மசாலான்றது 65 செய்கிறதுக்கு சிக்கன் 65 செய்கிற மசாலா. இதுவும் வந்து இது பாஸ்டா நூடுல்ஸ். என்ன பாஸ்டா. இதை பிரியாணியிலேயே சொல்லுங்கள். பிரியாணியில். ஆனால் இப்போ தெரியுது எங்களுக்கு கருவாயில். நிறைய பேரும் எங்களோட வீடியோக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ கருவாயிலையும் பிரியாணியிலையும் ஒன்று தான் ரெண்டு. ஆனால் இப்போ எங்களுக்கு வழியாக தெரியுது ரெண்டுமே வேறு வேறு. இது வந்து அகலம் குறைவு நீளம் கூட. அது வந்து கருவாயில் வந்து அகலம் கூடயோ மற்றது நீளமும் குறைவாது. மற்றது எனக்கு இந்த இலையை பார்க்க எப்படி இருக்கு சொல்லுங்க. அப்போ அந்த சஞ்சீவி இலை இருக்குது பண்ணாங்க, அந்த இலையை ஒத்த மாதிரி தான் இருக்குது. இது பார்க்க அப்படிதான் இருக்கு. காஞ்ச இல்லை அப்படித்தான் இருக்கு. இது வந்து பிரியாணி மசாலா. இப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் வடிவ சொல்லலாம். எங்களுக்கும் தெரியாமல் இருந்தது, அது கிளியர் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா. இதுதான் பிரியாணி மசாலா. மண்ணாசி பூ எல்லாம் போட்டுக்கும் படம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி. ஏன்னா சும்மாவே இந்த சோத்துக்குள்ள நெய்யையும் போட்டு இந்த பவுடரையும் போட்டு குழச்சி போட்டு சாப்பிடலாம். கருவேப்பிலை சாதம் பொடி. இந்த பிஸ்கெட்டை பாருங்க எவ்வளோ உண்டு. நல்லா சின்ன சின்ன பிஸ்கெட் பேக்கெட். இப்படி பிஸ்கெட் இங்கே இல்லை ஒன்று. இப்படி சின்ன பேக்கெட்டுகள் இல்லை. இது வந்து ஜிபி நூடுல்ஸ் தான். அதுதான் ட்ரீம் பிஸ்கெட். இது வந்து என்ன சொல்லுங்க? அப்போ இது பூவின்ற ஏதோ விதம் இதழ். இது வந்து பிரியாணிக்கு போடுறதா? பிரியாணிக்கு போடுறதா? ஆமாம். எனக்கு தெரியல. 12 ரூபா அடிச்சிருக்கு. அடுத்தது அதுவும் பிஸ்கெட் தான். என்னோட சாப்பிட போகிறீங்களா? இதே மறைஞ்சு கிடையாது. இது 20 ரூபா தான் அடிச்சிருக்கு. ஓ பாருங்க 20 ரூபாய்க்கெல்லாம் பிஸ்கெட் இருக்குது. 30 ரூபா. ஓரியோ என்ன விரைச்சுட்டா இதுவும் பிஸ்கெட் தான்.
நொறுங்கி பேக்கில் வந்தபடியே எல்லாம் அங்கே தூக்கி பறிச்செல்லாம் நொறுங்கி மாவாக கிடக்குது. அதுக்குள்ளே பாக்கெட்டு அந்த லேபிள் அதுக்குள்ளே இருக்குது. இதுவும் பிஸ்கெட் 40 ரூபா. இப்படி வர பாக்கெட் பிஸ்கெட் வந்து உடையே இல்லை என்ன அதுதான். இது நூடுல்ஸ் பேக்கெட் எல்லாம் சின்ன இங்கே ஒன்று இதெல்லாம் வெஜிடபிள் மசாலா உள்ள அந்த மகி நூடுல்ஸ். அதே பிஸ்கெட் நைஸ் பிஸ்கெட் அதில் இதை காணும் இல்லை. இது என்ன சொல்லுங்க பாபு? கருவாப்பட்டையா பட்டையா? பட்டையும் கருவாப்பட்டைன்னு தானே சொல்கிறோம். பட்டை ஆனால் வேல் பட்டைன்னு மட்டும் தான் சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன சொல்லுங்க? இது என்னன்னு தெரியுது எனக்கு. இது என்னன்னு தெரியுமா? இது வந்து கடல் பாசியா முதுகும் பிரியாணிக்கு போடுறோம். கடல் பாசியா? அது அப்படி தான் சொன்னார். ஆனால் இது என்ன சரியாக தெரியல. இது 15 ரூபா ஒரு நூடுல்ஸ் பேக்கெட். இந்த நூடுல்ஸ் பேக்கெட் என்ன? ஆனால் இது கூடுதலாக இங்கே இருக்குது. இந்த நூடுல்ஸ் இருக்குது சரி. இங்கே என்ன விலை விலை வந்து கூட இது நான் நினைக்கிறேன் 90 ரூபா. இது 5 வண்டினா ஒன்று புரி அதை விட இந்த நூடுல்ஸ். இது மஜிக் மசாலான்றது. பிலிப்பின் நூடுல்ஸ். இதை பாருங்க என்னென்னு. இது வந்து உள்ளி இஞ்சின்ற ஏதோ இது இஞ்சி ஊறுகாய் என்ன அது உடைக்கல பார்ப்போம். உடைக்கல என்ன நல்லா இருக்கு பார்க்க. அதே மாதிரி நாங்கள் செய்த உள்ளி ஊறுகாய். உள்ளி ஊறுகாய் ஓகே அது தெரியும். இது வந்து தக்காளி ஊறுகாயா? அப்படி பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அந்த சுடுதண்ணியை ஊற்றி போட்டு நூடுல்ஸ். நிறைய நூடுல்ஸ் ஐட்டம் தான் இருக்குது. பிஸ்கெட் ஆஜி இட்லி பொடி. பாப்போம் இதில் ஒருக்கா செய்தான் பார்க்கணும். ஆனால் இது என்ன ஒரு தட்டுக்கு ஊற்ற காணும் போது தெரியல எனக்கு. இது என்ன மாதிரி செய்கிறது? இதுக்குள்ள ரவை கலக்கிறதா என்னன்னு தெரியல. இது இஞ்சி ஊறுகாய். இது இஞ்சி ஊறுகாய் சின்ன போதும். இது அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இது கண்டோஸ். அங்கே 2 பேர் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கொடுங்க. அதான் இதை பாருங்க. இதுதான் மஞ்சள் தூள். இது மஞ்சள் தூள். அப்போ அது வேறு ஏதோ தான். இது வந்து சும்மா அந்த ஓகேக்குன்னு சொல்லுவோம். 15 ரூபா அங்கே விலைக்கு. இதில் வெளியே அலைஞ்சி போச்சு. ஆனால் இந்த சின்ன சின்ன பிஸ்கெட் ஐட்டங்கள் கூட இருக்காங்க. ஏன்னா 10 ரூபா 5 ரூபாய்க்கு நாம இதெல்லாம் நல்ல பிஸ்கெட்டு தான். இது மஞ்சள் தூள் பாருங்க. மஞ்சள் தூள் நல்ல மஞ்சள் தூளாக இருக்குங்க. வெளியே பாருங்க. அங்கே விலைக்கு இங்கே விலைக்கு மஞ்சள் தூள். நாங்கள் அன்றைக்கு அங்கே என்ன விலை சொன்னேன். இது 42 ரூபா 100 கிராம். இது 50 கிராம் 23 ரூபா. 50 கிராம் 23 ரூபா. 23 ரூபா. எல்லாம் ஒரே இதுதானே. இது வந்து சக்தின்ற இது ஆச்சி. ஆனால் இது அரேபியன் விலை கூட சொன்னது கூட தான் வரும். அரேபியன் பிரியாணி மசாலா தூள். உங்களுக்கு இது தேவைப்படுமா? இது ஃபிஷ் ஃப்ரை மசாலா. எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது. இப்போ நாங்கள் நார்மலாக இப்போ யோசிச்சு பாருங்க. நாங்கள் தூளை வச்சு ஒரே போட்டு கறியாக இருக்கிறோம். உங்கள் கூட எப்படி மசாலா இருக்குதுண்டு. உண்மையிலேயும் தானே. இது பிரியாணியில் இருக்குது. இது 42 ரூபா சில்லி பவுடர். தனிமிளகாத்தூள். இது அந்த ஆச்சி சில்லி பவுடர். இதில் இதுவும் அந்த காஷ்மீர் மிளகா கலர் மாதிரி. நீங்கள் சொல்கிற நட்சத்திர பூ. உண்மையிலுமே மினக்கட்டு தேடி எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கணும். வேணா சமையல் கண்டு எல்லாமே இதுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் சின்ன சின்ன பாக்கெட்டுனாலும் நிறைய வந்துருக்குது. சின்ன கலர் இருக்கிற பிஸ்கெட் பாக்கெட்டாகவே இருக்குது. ஆனால் இதுவும் இந்த மிளகா தான் நல்ல சிவப்பாக இருக்குது. இது
தனி மிளகாத்தூள். இதெல்லாம் பிஸ்கெட். இது என்ன கலர் இது சிக்கன் கபா அந்த அதுதான் கபாபா 65 மசாலா. இது மல்லி பவுடர். இது மல்லி பவுடர். முடிஞ்சுதானே? முடிஞ்சு. உண்டு சாண்டோஸ். மவல்கம் மாதிரி. உண்மையிலேயே இவ்வளவு சாமானும் வந்து எங்களுக்கு தேவையான சாமான சமையலை பொறுத்த வரைக்கும் அதுவும் நல்ல பெருமதியானதுன்னு சொல்லி சொன்னா அந்த சட்டி வந்து சட்டிவானே அது காலகாலமா கிடக்குறது. என்ன இப்ப இந்த மசாலா எல்லாம் குறிப்பிட்ட நாள்ல முடிஞ்சிடும். அதை விட இப்படி மசாலாக்களை தான் நாங்கள் பாக்குறோம். நாங்க பாவிக்கிறதும் இல்லை. பாவிக்க இல்லை இவ்வளவு நாளைக்கு. புதுசா இருக்கு உண்மையிலேயுமே. இந்த உண்மையிலேயே சொன்ன உடனே வந்து ஒற்று கதையுமே சொல்லாம கொண்டு வந்து நீங்க என்ன சட்டிக்கு சொன்னீங்களே? நான் உண்மையாக சட்டிக்கு தான் சொன்னான். சட்டிக்கு சொன்னான், கால் பண்ணி காட்டினான் இந்த சட்டி வேணுமெண்டு. ஆனால் அவையில் அந்த பாரம் அப்படி இப்படி எந்த கதையுமே சொல்லல. இங்க பேக்கோட கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா இதெல்லாம் அவையலாய் நினைச்சு பண்ணினது. ஏனென்றால் சமையல் வீடியோ செய்கிறேன்டா அவைகளுக்கு தெரியும், பார்க்குறவைய எங்களோட வீடியோக்கள். அப்போ பார்த்தோன்னே அவையல் இப்போ நாலண்டைக்கு வெறுவீனம் நினைக்கிறேன்னு போட்டு வந்த அவைகளோட சமையல் வீடியோ வரும். அதோட வந்து அவையிலும் சமைக்கிறபடியா எங்களுக்கு வந்து தேவைன்னு சொல்லி தேடி தேடி வாங்கியிருக்கிறோம். எல்லா பொருளும் கிடைக்கணும் பண்ணக்கா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறோம். சந்தோஷம். உண்மையிலேயே அவைகளுக்கு திருப்பியும் நன்றி சொல்றோம். உண்மையிலே தான் நினைக்க முடியாத ஒரு சந்தோஷம். இங்க இருந்து கொண்டு இதுகள் எல்லாம் தேடி கொண்டுறது சாத்தியப்படாது. அதால வந்து விலை குறைவு. எங்கட இப்போ இந்த விலையை ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள இதுக்குள்ள இதை உலகம் இங்கே ஒன்றதா இருந்தால் ஏமான காசு வேணும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த 3 பாத்திரத்தின் விலைன்னு நான் சொல்லலாம். 3 பாத்திரமும் சேர்த்து 900 ரூபா சொன்னவையல் அங்கத்தே காசு. இப்போ நாங்கள் சொன்னது எல்லாமே அங்கத்தே காசு தான், இங்கத்தே காசு என்று சொல்ல இல்லை. அங்கத்தே காசுக்கு 900 என்றால் கிட்டத்தட்ட 3400 அந்த 500 ரூபாய்க்கு உள்ளதான் பெறும் இஞ்சத்தே காசுக்கு. ஆனால் இஞ்சி அதை ஒன்று வேண்டாலே 4000 ரூபாய்க்கு மேலே வரும். அவ்வளோ ஒரு கேச்சான ஒரு பாத்திரம். சில பேர் என்ன அங்கிருந்து பொருட்கள் கொண்டு வரைக்க அவைய கொண்டு வர வெயிட்ட பாப்பினமே. ஆனா இதெல்லாம் பேரம் கூட. அப்ப அவைகளுக்கு வந்து மினக்கட்டுங்களுக்கு சொன்னாலும் எல்லாரும் வாங்கி கொண்டு வர இருக்காது. என்ன பேரம் கூட சரியான பேரம். இப்ப ஒரு சின்ன பொருள்னா கொண்டு வருவினோம். பேரம் கூடின பொருள் கொண்டு வரைக்க உண்மையிலுமே சந்தோஷமே. எங்களுக்காக மீனக்கட்டு அதை கொண்டு வந்திருக்கிறோம்ன்றதுல நன்றி சொல்ல வேணும். எங்களுக்கு தேவையான பொருளை கொண்டு வந்திருக்கிறோம்ண்டு. அப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். ஒரு அட்வான்ஸான சமையல் பாத்திரம் தான் எனக்கு. அதுதான் எனக்கும் அதில் ஆசையா இருக்கு தெரியும் பார்க்க. அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம். நன்றி, வணக்கம்.